வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாதம் மீதம் இருந்தால் நம்ம அதை வச்சு கட்லட் பண்ணலாம். அதை மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நம்ம சாதம் மீதம் இருந்தால் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கட்லட் மாதிரி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் ஒரு பவுல் சாதம் இருந்தது, அதை வச்சு நான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கேரட், ஒரு கேரட், சின்ன கேரட்டு, அதையும் போட்டுடலாம். பொடிசாக திருவி வச்சுருக்கேன். குடமிளகா நான் ஒரு குடமிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் புதினா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வச்சு. அரை டீஸ்பூன் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் கையில் கொஞ்சம் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா இப்படி இதை மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கட்லட் மாதிரி இப்படி செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வச்சிடலாம். இப்போ தோசைகள்லேயும் நம்ம போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சமாக லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.